யூடியூப் மூலமாக ஆங்கிலம் படிக்கின்ற என் அருமையான மக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 45வது பாடம் முன்கூட்டியே வந்திருக்க வேண்டும். அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் படிக்கிறோன்னு சொல்லி பார்க்கும்போது, யாரை எதை அப்படின்னு சொல்லி 2 கேள்வி தேவைப்படுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரை அல்லது எதைன்னு கேள்வி கேட்டால் தான் அதுக்கு பேசிவ் வாய்ஸ் உண்டு. இப்போ ஈட் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கூடாமே. ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங், V1, V2, V3, V4. அப்புறம் டேக், டுக், டேக்கன், டேக்கிங், V1, V2, V3, V4. ஏன்னா இதில் நமக்கு மேக்ஸிமம் V3 தான் எல்லா இடத்துலையும் வரும். பேசிவ் வாய்ஸ்னாலே V3 தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது ஈட்டுங்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் பேசிவ் வாய்ஸ் உண்டு. ஏன்னா நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா யாரை சாப்பிடுகிறேன் அல்லது எதை சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வரணும். இப்போது நான் ஐ ஈட், எதை சாப்பிடுகிறேன், அதுக்கு அப்போ அர்த்தம் இருக்குது இல்லையா? எதை சாப்பிடுகிறேன்? மாம்பழத்தை சாப்பிடுறேன் அல்லது வாழைப்பழத்தை சாப்பிட்றேன் அப்படின்னா தான் மாம்பழம் சாப்பிடப்படுகிறது அல்லது வாழைப்பழம் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ டேக்குனா எடுக்கிறேன். யாரை எடுக்கிறேன்? என் குழந்தையை எடுக்கிறேன் அல்லது எதை எடுக்கிறேன்? ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன். இந்த 2 கேள்வியில் 2 வார்த்தையில் ஒரு வார்த்தைக்காவது பதில் வரணும். இப்போ த்ரோனா எரிதல், எரிகிறேன். த்ரோ, த்ரூ, த்ரோன். யாரை எரிகிறேன் அல்லது எதை எரிகிறேன் அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கிறதுனால இதுக்கு பேசிவ் வாய்ஸ் உண்டு. அப்புறம் சீ, சா, சீன், பார், யாரை பார்க்கிறேன், எதை பார்க்கிறேன், இதுக்கு அர்த்தம் இருக்கிறதுனால இதுக்கு பேசிவ் வாய்ஸ் உண்டு. கட் அப்படின்னா வெட்டு, யாரை வெட்டுகிறேன், எதை வெட்டுகிறேன், அதுக்கு அர்த்தம் இருக்குது. இப்போ பாருங்களேன், வித்தியாசமான 2 வார்த்தை. கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? போ. நான் மதுரைக்கு போகிறேன். இப்போ இங்கே கேள்வி கேட்க முடியுமா? யாரை போகிறேன், எதை போகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ இதுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. எக்ஸாமில் இப்படி உங்களுக்கு ஒரு வாக்கியம் கொடுத்து இது நீ பேசிவ் வாய்ஸாக மாற்றுன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? அந்த கோ வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஸ்லீப் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்லீப், தூங்குன்னு அர்த்தம். யாரை தூங்குகிறேன், எதை தூங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது இல்லையா? அப்போது நோ பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் பதில் எழுதணும். அவ்வளோதான். இப்போ இந்த பேனா இருக்குது இல்லையா? இந்த பேனா நான் உடைக்கிறேன். அப்போ பிரேக், புரோக், புரோக்கன். யாரை உடைக்கிறேன், எதை உடைக்கிறேன்? பேனாவை உடைக்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தினபடி ஐ வந்தால் ஐ பிரேக் எ பென், நான் ஒரு பேனாவை உடைக்கிறேன். அப்போ அதை மாற்றி போடுங்க. எ பென் இஸ் புரோக்கன், V3 வந்துடும் இல்லையா? அப்போ எப்போவுமே இந்த V3 தான் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரை எதை கேள்வி கேட்டால் தான் பேசிவ் வாய்ஸ் உண்டு, இல்லை என்றால் கிடையாது. இதை மிகவும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்படியாக என் அன்பான மக்களை உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கிலீஷ் படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, எழுதி படிங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாக எழுதி ஒரு இப்போ நான் ரூமை கூட்டுறேன் இல்லையா? ஐ க்ளீன் மை ரூம் அப்படின்னா நான் ரூமை க்ளீன் பண்ணுறேன். யாரை க்ளீன் பண்ணுறேன் அதுக்கு அர்த்தம் கிடையாது. யாரை நம்ம க்ளீன் பண்ணலை, ரூமை தான் க்ளீன் பண்ணுறேன். அப்போ எதை க்ளீன் பண்ணுறேன்? ரூமை க்ளீன் பண்ணுறேன். அப்போ மை ரூம் இஸ் கிளீன்டு, V3 வந்துட்டு பார்த்தீங்களா? மை ரூம் இஸ் கிளீன்டு பை மீ, என்னால் எனது அறை சுத்தம் செய்யப்படுகிறது. அப்படி நீங்கள் ஒரு சின்ன சின்ன வாக்கியத்தை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா தான் நான் உங்களுக்கு நல்ல என்கரேஜ் பண்ணி நிறைய சொந்தமாக எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்களும் பரீட்சையில் கிராமரில் சும்மா 40க்கு 40, 50க்கு 50 அல்லது 100க்கு 100 ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேங்க. தயவுசெய்து இந்த பேசிவை நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரை எதைன்னு கேள்வி கேட்டால் தான் பேசிவ் வாய்ஸ் உண்டு. யாரை எதைன்னு கேள்வி கேட்க முடியாட்டி அதுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. கோ, போகிறேன், யாரை போகிறேன், எதை போகிறேன் அர்த்தம் கிடையாது. யாரை தூங்குகிறேன், எதை தூங்குகிறேன் அர்த்தம் கிடையாது. எதை சாப்பிடுகிறேன், யாரை சாப்பிடுகிறேன் அதுக்கு அர்த்தம் இருக்குது. எடுக்கிறேன், யாரை எடுக்கிறேன், எதை எடுக்கிறேன் அர்த்தம் இருக்குது. த்ரோ, யாரை எறிகிறேன், எதை எறிகிறேன் அர்த்தம் இருக்குது. சீ, சா, சீன், யாரை பார்க்கிறேன், எதை பார்க்கிறேன் அர்த்தம் இருக்குது. அதனால் அதுக்கு பேசிவ் வாய்ஸ் உண்டு. கட், 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 3 ஒரே வார்த்தை வரும். கட், 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 கட்டிங். அப்போ யாரை வெட்டுகிறேன், எதை வெட்டுகிறேன் அதுக்கு அர்த்தம் இருக்குது. அப்போ பேசிவ் வாய்ஸ் உண்டு. இதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. என் அன்பான ஆண்டவரே, ஆங்கிலம் படிக்கின்ற என் அருமையான பிள்ளைகளை ஆர்வத்தோடும் ஞானத்தோடும் படிக்க செய்தலும், வருகின்ற காலத்திலே ஆங்கிலம் தெரியவில்லை என்று என் பிள்ளைகள் யாரும், என் தமிழ் மக்கள் யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லோரும் ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு முயற்சி அவர்களுக்கு தாரும். அன்பான மக்களே, நான் உங்களுக்கு இதை மிகவும் எளிய முறையில் நடத்தி கொண்டிருக்கிறேன். நீங்களும் தயவுசெய்து மிக எளிய முறையில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி என்னை உற்சாகப்படுத்துமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.